எல்லாருக்கும் நமஸ்காரம். கோலாகல லட்சுமி சுவாமி சன்னதியிலேருந்து லட்சுமி சுமசாகர் பேசுகிறேன். கோலாகல லட்சுமி சுவாமி சன்னதி எங்கே இருக்குன்னா, நங்கநல்லூரில் உள்ள பட்டுங்கிழி 44 குரு சரவண அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் S3 என்ற இடத்துல பெருமாள் கோவில் குடிகொண்டிருக்கார். சன்னதியில் வாக்கு நரசிம்மர் வாக்கு, கோலாகல நரசிம்மர் வாக்கு சொல்லப்படுகிறது. இங்கே இது என்னை எல்லாரும் பார்த்துருக்கலாம். கழுகு டிவி, மணி டிவி, ஃபிக் டிவி அந்த மூலியமாக என்னை எல்லாருக்கும் பரிச்சயமாகிருக்கலாம். இன்னைக்கு பிரகலாத நரசிம்மர் அகோபிலி தாயார் கோலாகல லட்சுமி சர்வமங்கல ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகத்தில் அவர் கட்டளையின் பேரில் கோலாகல லட்சுமி நரசிம்மர் டிவி என்ற யூடியூப் சேனலை இன்று முதல் துவக்குகிறோம். இனிமேல் எந்த நிகழ்ச்சியை ஆண்டாலும், சன்னதியில் எந்த திருமஞ்சனமோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனோ எதுவாக இருந்தாலும் இந்த கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமி டிவியிலேருந்து ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கழுகு டிவி சப்ஸ்கிரைபர், மணி டிவி சப்ஸ்கிரைபர், ஸ்பிக் டிவி சப்ஸ்கிரைபர் அனைவரும் இந்த கோலாகல லட்சுமி சுவாமி சன்னதி டிவிக்கு ஆதரவு தருமாறு பணிமுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு ஸ்லோகத்தோடு தொடங்குறேன். ஸ்ரீசைலேச யாபாத்திரம் தீபத்யாதி குணாண்ணம் எதிர்ந்த பிரபமண்டே ரம்மஜா மோதனம்னு அஸ்வீநாதமாரம்பா நாதயா குணமத்தியம் அற்பதாச்சாரிய பரிவண்டா வந்தே குருவரம்புரம். அதாவது கோலாகல லட்சுமி சுவாமி நங்கநல்லூர் இந்த பெருமாள் பேசும் தெய்வம். எல்லாரும் வர வாக்கு கேட்குறா, அத்தனை பேருக்கும் சக்ஸஸ் ஆகுது என்பதை கேள்விப்படுகிறேன். பண்டு சொல்லிட்டு போகிறா. இங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் தாயார் பெருமாள் தான் பேசுகிறா. இன்னைக்கு கூட இந்த யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இல்லை. பெருமாள் சொப்பனத்தில் சாட்சி, சொப்பனா கனவுல சாட்சி, உன கனவுல சொல்லி இது ஆரம்பிக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க ஆன்மீக சேனல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரும் பக்தர்கள் பெருமாள்கிட்ட தான் முதல்ல பிரார்த்தனை வைக்கணும், தாயார்கிட்ட தான் பிரார்த்தனை வைக்கணும். தாயார் இங்கே ஆட்சி, தாயார் சொன்னாலும் பெருமாள் இங்கே செவிதாய்ப்பார், காதில் வாங்கிப்பார். ஆனால் இங்கே பக்தியோடு வந்தால் நிச்சயமாக பலன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நல்லா தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்குங்கோ. இங்கே பெருமாள் தான் வாக்கு சொல்கிறார், தாயார் தான் வாக்கு சொல்கிறார், இல்லைன்னு நான் சொல்லலை. வாக்கு சொன்னாலும் நானும் உங்களை மாதிரி சாமானிய மனுஷன்தான், நானும் சாதாரண மனுஷன்தான். அவர் மூலியமாக அவர் தான் அவர் என்கிட்ட சொல்கிறதுனால ஒரு கருவியாக தான் நான் சொல்கிறேன்னே தவிர நானே கடவுள் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுக்குங்கோ. வாக்கு சொன்ன உன்னை நடக்கும் என்பதை நம்பிண்டு வாங்கோ. பெருமாள் மேலே நம்பிக்கை வைங்கோ, தாயார் மேலே நம்பிக்கை வைங்கோ. இங்கே பெருமாள்கிட்ட முதல்ல சொல்லுங்கோ. சொன்ன அப்புறம் வாக்கு வரும். வாக்கு வந்த அப்புறம் என்னென்ன பரிகாரமோ அதை சொல்லுவேன். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்துட்டுருக்கார் சுவாமி. அதனால் பிரத்யட்சமான தெய்வம். விஸ்வரூபத்தில் கண்ணை விழிப்பார், கண்ணை திறப்பார், சயனம் போது கண்ணை சாட்சிப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கிறேன். அதாவது இது சன்னதி தான், இது கோவில் கிடையாது, சன்னதி தான். வாக்கு சொல்லும் இடம். வாக்கு சொல்லும் இடம்னால வாக்கு கேட்க வரவா வாக்கு கேட்டுன்ட்டு நல்லபடியாக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்யாண உற்சவம் ஆடி மாதம் அர்த்தம் திருவோண நட்சத்திரத்தில் கார்த்தி திருவோண நட்சத்திரத்தில் வனபோஜன உற்சவம்
கார்த்தி துரோண உற்றத்தில் வனபோஜன உற்சவம், அதுக்கப்புறம் மாசி மாதம் புனர்வசுல வசந்த உற்சவம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே திருவோணத்துக்கு தீபம் ஏற்றப்படுகிறது. எல்லா நோய் நொடியெல்லாம் நீங்குவதற்காகவும் கடன் தொல்லை விலகுவதற்காகவும் திருவோணத்துக்கு பெருமாளுக்கு அபிஷேகம் ஆகணும்னு, பிரகலாதனுக்கு கோலாகலனுக்கு அபிஷேகம் ஆகணும்னு தீபம் நெய் தீபம் ஏற்றப்படுகிறது, அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. அதே மாதிரி பிரதோஷம், பௌர்ணமிக்கு முன்னாடி வர பிரதோஷமோ அமாவாசைக்கு முன்னாடி வர பிரதோஷமோ விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. பெருமாள் தானா சாயந்திர வேளையில் கோலாகலனுக்கு ஏகாந்த திருமஞ்சனம் ஆகி அதுக்கப்புறம் திருவாராதனம் ஆகி வாக்கு சொல்லப்படுகிறது. பிரதோஷத்தன்னைக்கு தானா பெருமாள் மேலே ஏறி வாக்கு சொல்வார். இங்கே நிறைய பக்தர்கள் அந்த பிரதோஷத்தின் போது நிறைய பயன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை செவி வழியாக கேள்விப்பட்டு சந்தோஷம் அடைகிறேன். இங்கே எல்லாமே பெருமாள் தான். அதனால் அனைவரும் இந்த சன்னதியை பெருமாளை பிரார்த்தித்து போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சன்னதியின் டைமிங் 9லேருந்து 1 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வாக்கு சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் சாயந்தரம் சாயரட்ச திருவாராதனை எல்லா கோவிலையும் நடக்கும். வைஷ்ணவ கோவிலில் சாயரட்சம் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு சன்னதி திறக்கப்பட்டு பெருமாளுக்கு பூஜை கிரமங்கள் திருவாராதன கிரமங்கள் நடைபெற்று 8:30 மணிக்கு சயனம், 5:30லேருந்து 8:30 வரைக்கும் சன்னதி என்பதை சாயந்தரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரான சேவிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த டைமிங் சொல்ல தரிசனம் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வாக்கு நேரங்கள் சாயந்தரம் 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் வாக்கு நேரம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்பனா, திருவான்மியூர்லேருந்து வரேன். 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். கோலாகல நரசிம்மர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதை பார்த்து நிறைய மக்கள் அவளோட பிரச்சனைகளெல்லாம் முழுவதுமாக சால்வ் பண்ணிப்பாங்க. ಶ್ರೀದೇವಿ ನಾಯಕ தேவாதிராஜ சுவாமி அனுகிரகேன, லட்சுமி நரசிம்ம சுவாமி அனுகிரகேன இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எல்லா குறைகளும் தீர்ந்துன்றது எல்லாரும் கைகூடி சேவிக்கிற வழக்கம். அந்த ரீதியில் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோலாகல லட்சுமி நரசிம்ம சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இதையும் பார்த்து எல்லாரும் இதை தெரிஞ்சுட்டு எல்லாருடைய குறைகளும் தீர்ந்து நன்றாக இருக்கிறதுக்கு பெருமாளை பிரார்த்திக்கிறேன். சர்வேஜனா சிகினோ பவந்து சமஸ்தம் மங்களானி. அனைவருக்கும் நமஸ்காரம். நங்கநல்லூர் 19வது தெருவில் இருக்கும் ஸ்ரீ கோலாகல லட்சுமி நரசிம்மர் சுவாமிக்கு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கு. அதை எல்லாரும் பார்த்து பயனடைஞ்சு இங்கே வரோம். நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்துருக்கோம். நிறைய பிரச்சனைகள் இருந்தது எங்களுக்கு. எல்லாமே படிப்படியா ஒன்னொன்னா நிவர்த்தி ஆகிருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட வாங்கோ, எல்லாம் சரியாயிடும். நானும் கூட ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டை கூட்டின்னு வந்தேன். அவளுக்கு வாரத்துக்கு 5 நாள் டயாலிசிஸ் பண்ணா இவர் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு வரா. இப்ப வாரத்துக்கு 2 டயாலிசிஸ் போறோம்னு டாக்டர் சொல்லிட்டாலாம். அவ சண்டே சுவாமிக்கு நன்றி சொல்றதுக்கு வரா. சன்னதியில் கோலாகல லட்சுமி நரசிம்மர் சேனல்கள் ஆரம்பித்ததற்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.